அது ஒரு அழகிய மாலை வேளை. அஸ்தினாபுர அரண்மனை நந்தவனம். கிருஷ்ணர் தனிமையில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். பாண்டவரில் 4வரான பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் கிருஷ்ணரை சந்தித்து, பரந்தாமா, பிறக்கப் போகும் கலியுகமானது எப்படி இருக்கும் என்பதை எங்களுக்கு சொல் என்றான் அர்ஜுனன். அதற்கு கிருஷ்ணர் 4வரையும் பார்த்து, உங்களுக்கு கலியுகம் எவ்வாறு இருக்கும் என்று சொல்வதை விட காட்டுகிறேன் என்று கூறி 4 அம்புகளை 4 திசைகளிலும் செலுத்தினார் கிருஷ்ணர். அவற்றை கொண்டு வருமாறு 4 பாண்டவர்களிடமும் ஆணையிட்டார். 4வரும் 4 திசைகளில் சென்றனர். 4வரும் அம்பை எடுக்கும் இடத்தில் நடந்த காட்சியை கண்டு குழுப்பத்துடன் நடந்து கிருஷ்ணரை வந்தடைந்தனர். முதலில் பீமன் தான் கண்ட காட்சியை கண்ணனிடம் கூறி விளக்கம் கேட்கிறான். கண்ணா, நான் அம்பை எடுத்த இடத்தின் மத்தியில் ஒரு கிணறு, அதை சுற்றி 4 கிணறுகள், சுற்றியுள்ள 4 கிணறுகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் நடுவில் உள்ள கிணறு மட்டும் வற்றி இருந்தது. இதன் அர்த்தம் என்ன என்று விளக்கி கூறு என்றான் பீமன். அதற்கு கிருஷ்ணர் பீமனை நோக்கி, பீமா, கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகளும் வாழ்வார்கள். செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக வாழ்வார்கள். தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள். வற்றிய கிணற்றுக்கு அருகாமையில் உள்ள நிரம்பி வழியும் கிணறுகளைப் போல் என்றார் கிருஷ்ணர். பின்பு அர்ஜுனன் தான் கண்ட காட்சியை பற்றி கூறினான். கேசவா, நான் அம்பை மீட்ட இடத்தில் ஒரு குயிலின் இனிமையான பாடலை கேட்டேன். பாடல் வந்த திசையில் பார்த்தால் அக்குயில் ஒரு முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது. இதன் அர்த்தம் என்ன என்றான் அர்ஜுனன். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தா கலியுகத்தில் போலி மதகுருக்கள், ஆச்சாரியர்கள் போன்றவர்கள் இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இருப்பினும் இவர்கள் மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கள்வர்களாகவே இருப்பார்கள், குயிலைப் போல. அடுத்து நகுலன் தான் கண்ட காட்சியை பற்றி கூறுகிறான். மாதவா, மலை மேலிருந்து அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பிய போது பெரிய பாறை ஒன்று கீழே உருண்டு வந்தது. வழியில் இருக்கும் அனைத்து மரங்களையும் தடைகளையும் இடித்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது. வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது. இதற்கான விளக்கம் என்ன என்றான் நகுலன். அதற்கு கண்ணன், நகுலா, கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களுடைய நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தினின்றும் நற்குணத்தினின்றும் நீங்குவார்கள். யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எந்த ஒரு கட்டுப்பாடும் இன்றி செயல்படுவார்கள். இத்தகையவர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும். பாறையை தடுத்த சிறு செடியைப் போல் என்றார் கண்ணன். அடுத்ததாக சகாதேவன் தான் கண்ட காட்சியை பற்றி விளக்கினான். கிருஷ்ணா, தாங்கள் விட்ட அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை கண்டேன். பசு ஒன்று அழகிய கன்று குட்டியை ஈன்றெடுத்தது. ஈன்ற கன்றை தாய் தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது. கன்று முழுமையாக சுத்தமாகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவில்லை. சுற்றியிருந்த பலர் கன்றை பசுவிடமிருந்து மிகவும் சிரமப்பட்டு பிரித்தனர். அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது என்றான் சகாதேவன். அதற்கு பதிலளிக்க ஆரம்பித்தார் கண்ணன். சகாதேவா, கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது மிகுந்த கண்மூடித்தனமான பாசத்தோடு இருப்பார்கள். பிள்ளைகளின் மீது உள்ள அளவற்ற பாசத்தால் அவர்கள் தவறு செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் பிள்ளைகளின் நெறி தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணமாவார்கள். இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை மறப்பார்கள். பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பம் அனுபவிப்பார்கள். பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள், பசுவை போல் என்று கூறி முடித்தார்.